டேய் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? போயிட்டு வந்து பாத்துக்க. என்ன சவுண்டு? என்னவா இப்பவே உட்காந்துருக்கான்? டேய் மச்சான், என்னடா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. என்னடா ஆச்சு? ஏய் உன்னாண்டா கேக்குறான், வாய் திறந்து பேசுறா. ஏன் எதுவுமே பேச மாட்டான்? என்னவா இருக்கும்? அவதான் அவதான் அந்த பொண்ணு தானடா, அந்த பொண்ணு தானே. லவ் பண்ணாதரான்னு கேட்டியா? இப்ப பார் இப்படி வந்து உட்காந்துருக்க. நல்லா இப்படி பார்க்க முடியல மச்சான், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் கவலைப்படாத மச்சான், கவலைப்படாத. நாளோட படத்துல ஒரு சசிகுமார் வாரி இங்க எனக்கு தூச்சி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை உனக்காக நான் தூக்குறேன், உனக்காக தூக்குறேன்டா. விட மாட்டேன். லவ் பண்ணுவாளா, உன்னை இப்படி வந்து உட்கார வச்சிருப்பாளா, நான் பார்த்து சும்மா இருப்பேனா? விட மாட்டேன்டா. என் மச்சான் நீங்க இப்படி உட்காந்துருக்கானே அவ இல்லையா? அதுவும் கரெக்டு தான். அந்த பொண்ணை விட்டுட்டு போவான்னு தெரிஞ்சும் கூட நீ லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, இருக்கும். அவனுக்குதான் அவனுக்குதான் அவனுதானா அன்னைக்கு ஒண்ணு மூத்திர சந்தில விட்டு அடிச்சாங்களா அந்த சின்ன பசங்க தானே? அந்த சின்ன பசங்கள்ட்ட லாலிபாப்பா வாங்கி சப்பாதானே சப்பிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கல அவங்களா செய்யறா செஞ்சிடறா உனக்காக அவங்களை வச்சுட்டு செய்யறா. அடிபட்டு இருக்கா இல்லையா? ஆங்களையா? ஏன் உட்காந்துருக்கா? என்னவா இருக்கும்? என்னதான்டா ஆச்சு? ஏய் மச்சான், உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்டா. ஆனா மச்சான், வருஷ கணக்கா மூஞ்சி இப்படியே பார்த்துட்டு இருக்கானா? என்ன ஃபீலிங்ல வச்சிருக்கேனே தெரிய மாட்டேங்குது. ஏய் நீயே சொல்லிடுறா. ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். போடா, நீ இதே மாதிரி சோகமாவே உட்காந்துரு. கஷ்டமா இல்லையாடா?